அழகான ஆளுடா இப்ப அடிச்சாலே கோல்லுடா துடிப்பான தோளுடா இப்ப துப்பறிவ பாருடா 8 புள்ளி கோலத்துல மொத்த புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா மெயிலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணுமில்ல சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா சொன்னதை செய்வான் செய்வதை சொல்வான் இவனது தெரியாதா ஸ்னாப்லைட் போல இவனது கண்டா அதுதான் புரியாதா கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு மாதவா மாதவா மணிப்பாங்க மாதவா 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 மணிப்பாங்க மாதவா. அப்படியே அத்தை வாங்க. லாவண்யா நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் வச்சு பார்த்து ஒண்ணு. அவன் நல்லாதான் இருக்கா. அது படிப்புல எப்படி போகுது லாவண்யா? அதெல்லாம் நல்லாதான் போகுது. நல்லா படிக்கிற பொண்ணாச்சே. மாமா எனக்கு வேற ஃபைனல் எக்ஸாம் வருது. எங்க வீட்ல படிக்கவே முடியல. அடிக்கடி கரண்ட் வர போகுது. கொசு தொல்லை வேற. அதோட எங்க அப்பா தொல்லை வேற. ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதான் ஒரு 10 நாள் இங்க தங்கி எக்ஸாம் முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆம்படியான உன் தங்கையும் ஒன்னா ஜோடியா சுத்துறாங்களா? இல்ல மாமி இல்ல. இல்லன்னு சொல்லி ஏமாந்துடாத கௌசல்யா. அப்புறம் உன் தங்கையே உனக்கு சக்களத்தையே வந்துருவோம். என்ன மாமா எங்க இறக்கி விட்டீங்க? நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன். நீ எங்கடி போன? காலையில சொல்லிட்டு தானே போன. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு காலேஜ்க்கு போறேன்னு. உண்மையிலே காலேஜுக்கு தான் போனியா? ஏன் பொய்யா எங்கயாவது காலேஜ் இருக்கா? ஏய் இங்க பார், இந்த ஏகத்தால பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. காலேஜுக்கு எப்படி போன? அது பஸ்ல தான் போனேன்க்கா. எந்த பஸ்ல? அது இந்த பேசஞ்சர்லாம் போவாங்கல்ல அந்த பஸ்ல தான். பல்லகெல்லாம் தட்டிடுவேன். இங்க இருந்து பஸ் எதிரி இங்க இருந்து இல்ல, மெயின் ரோட்ல இருந்து இருக்குல்ல, அங்க இருந்து தான் போனேன். வரும்போது எப்படி வந்தீங்க? வரும்போது ஷேர் ஆட்டோல வந்தேன்க்கா. நிஜமாவே ஷேர் ஆட்டோல தான் வந்தியா? அக்கா என்ன நீ வாசல்ல நிக்க வச்சு குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன வாசல்ல அக்காவும் தங்கச்சி அரட்டை அடிக்கிறீங்க? அரட்டை அடிக்கிறோமா? டென்ஷன் பண்ணாதீங்க மாமா. ஏன் இவ வீட்டை பூட்டி வெளியே நிக்க வச்சு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஐயோ என்ன கௌசல்யா, பாவம் குழந்தைய வெளியே நிக்க வச்சுட்டு சாவி எடுத்துட்டு போன என்ன அர்த்தம்? இல்ல பாவம் வெளியே நிக்கிறாள் அதுக்காக கேட்டேன். அதுக்கே முறைக்கிற எப்படி? என்ன லாவண்யா இப்பதான் காலேஜ் முடிஞ்சதா? ஆமா மாமா. நானும் இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வரேன். அப்படியா? கௌசல்யா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு லாவண்யாக்கு சூட காபி போட்டு எடுத்துட்டு வாப்போ. நான் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு தரேன். ஆமாக்கா நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். மாதவா அவனா நீ? இவ்வளவு பித்தலாட்டம் பண்றியே. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது வாசப்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. மாமா தூ 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 தாத்தி தூ 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 துள்ளுவதோ இளமை ஜலஜஞ்சல தேடுவதோ தனிமை ஜலஜஞ்சல அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை. ஓய் பாப்பா துள்ளுவதோ இளமை மை 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 மாமா 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 ஏமா 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 சிட்டு போல பெண் இருந்தா ஒட்டுறவாய் பேசிக்கிட்டு கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? தாலி கட்டும் முன்னே கைய மேல படலாமா? மாமா 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 மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. என்ன ஜாலியா பாட்டு இருக்கும்போது சோக பாட்டு போடுங்க. ஆமாக்கா ரொம்ப பசிக்குது. இவ்வளவு நேரம் நீ கிச்சனுக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்தா? ஹேய் சீக்கிரமா, இது என்ன ஹோட்டலா? நான் என்ன உனக்கு சர்வரா? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. தபார் உனக்கு தேவைன்னா நீயே எடுத்து போட்டு சாப்பிடுறீ.
கௌசல்யா ஏன் இப்படி கோவப்படுற? என்ன ரொம்ப தான் நீங்க அவளுக்கு ஜாலரா போடுறீங்க. இல்ல, அது ஜாலரா நான் எங்க ஜாலரா போட அதுல ஒண்ணு இல்ல. என்ன தப்பு பண்ணிட்டா? அவ டிஃபன் கேட்டா குடுக்கறதா இருக்கு நீ. ஓ நான் வேலைக்காரி, இந்த அம்மா எஜமானியா? அப்படி சொல்ல வரல நானு. இந்த அம்மா ஆர்டர் பண்ணா உடனே நான் எடுத்து அது இல்ல வந்து கௌசல்யா, அது இல்ல. பாருங்க இங்க என்ன நடக்குது, உங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஷோ என்ன கௌசல்யா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ? ஆமாங்க நான் லூசுதான், நான் லூசுதான். என்ன கொண்டு போய் ஹாஸ்பிடல் உங்களுக்கு அப்படியே வசதியா இருக்கும். டேய் இப்படி ஏடாடா பேசிட்டு இருந்தா அப்படியே பலார அரைஞ்சிருவீங்களா? அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு கோவமா? அது அவ்வளவு நான் உங்களுக்கு வெறுத்து போயிட்டேனா? நல்லதுங்க, ரொம்ப நல்லது. நீங்களே சாப்பிட்டு நீங்களே சந்தோஷமா இருங்க. எனக்கு டிஃபன் வேணாம், நல்லா கொட்டிக்கோங்க. என்னடி அக்கா கொக்க மக்கா எல்லாத்தையும் கொட்டி கொடி. ஐயோ என்ன மாமா இது? நான் என்ன பண்றதா செல்லம்? பாத்தியா லாவண்யா எப்படிலாம் பிஹேவ் பண்றாவோ? இதுக்குதான் உண்மையை சொல்லாம உனக்கு எக்ஸாம்ல போய் சொல்லி வர வச்சேன். நாம உண்மையை மட்டும் சொல்லிருந்தோம் அவருடைய தங்கச்சி கூட பாத்துக்க மாட்டா, இதை விட பேயாட்டம் ஆடுப்பா. அவ அப்படிதான் மாமா. எங்க வீட்டுல இருக்கும் போதே இப்படிதான் திடீர்னு சைக்கோ மாதிரி நடந்துப்பா. அவளை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன மாமா இது? இதுதான் இது இட்லின்னு உங்க அக்கா சொல்லுவா. இதால அடிச்சா மண்டை பொளந்துரும் போல இருக்கே. ரத்தம் வந்து அவ இப்படி சமைக்கிறதான் நீங்க டெய்லி சாப்பிட்டு இருக்கீங்களா? தலையெடுத்து வாய் மட்டும் நல்லா கிழிக்கிறா. வாய்க்கு ருசியா புருஷனுக்கு சமைச்ச போட தெரியல. என்ன பொண்ணு இவ? சரி நீங்க இருங்க, சூப்பரா முருகல நான் உங்களுக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியா? இப்ப வந்துடுறேன். நல்ல பொண்ணு. என் கடவாப்பழ 2 உடஞ்சது காரணம் இதா தெரியும் எனக்கு. மாமா வந்துட்டியா? ரெடி. வாசனையே இப்படி தூக்குத, சாப்பிட்டா இப்படி தூக்கும். சான்ஸே இல்ல லவண்யா, உன் கைக்கு இப்படி ஒரு பக்குவமா? தோசை கூட இவ்வளவு டேஸ்டா இருக்கு. இதையே ஆயுசு போல சாப்பிடலாம் போல இருக்க. ஒரே தோசை ஆயுசு முழுக்க எப்படி மாமா சாப்பிட முடியும்? ஜோக் அடிக்கிறியா? சாப்பிடுங்க. சூப்பர். சூப்பர்னு சொல்றீங்க, நாசமா போக. ஐயோ ஒரு குழந்தை கோச்சுட்டா என்ன ஏதுன்னு காரணம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வளர்ந்த கழுத கோச்சுட்டா எப்படி காரணம் கண்டுபிடிக்க முடியும்? முடியவே முடியாது. கோவத்தை எதிராளி மேலே காட்டணும், சாப்பாடு மேலே காட்டுறது. இப்படி சாப்பிட பார்த்தா அல்சர் வரும், வயிற்று வலி வரும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், நல்ல செலவு வேற. அப்ப கூட பொண்டாட்டி மேல அக்கறை இல்ல, செலவாயிடும் ஃபீல் பண்றாரு. மனுஷனா இவரு? கேடு கட்டு போ, எனக்கு என்ன ஒண்ணு. இவ இதே வீட்டுல இருந்தானா மறுபடியும் மனசு மாறி தூக்குல தொங்கிட்டானா?
ஹாய். இங்க உங்களுக்கு என்ன வேலை? இல்ல அது 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 வந்து அதான் வந்துட்டீங்களே, என்ன வேலை? இல்ல அது 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 லாவண்யா தூங்குறான். பின்ன உங்களுக்காக தூங்காம வெயிட் பண்றாளான்னு பாக்க வந்தீங்களா? இல்ல அது அது தண்ணி குடிக்க வந்தேன். கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணி இருக்கு, நீங்க எதுக்கு இங்க தண்ணி குடிக்க வந்தீங்க? தண்ணி குடிக்க வரல, தண்ணி குடுக்க வந்தேன். யாருக்கு? லாவண்யாக்கு, உன் தங்கச்சிக்கு. ஏன் அவளுக்கு எடுத்து குடிக்க தெரியாதா? அவளுக்கு எடுத்து குடிக்க தெரியும், ஆனா தண்ணி எங்க இருக்கு தெரியாதுல்ல. வீடு புதுசு இல்ல, அதான் நீ எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு இருக்க. அது நீ நல்லா பாத்துக்கோ. ஆமா, நான் இப்ப உங்களுக்கு நல்லா இல்லதான். இல்ல நீ நல்லா இல்ல சொல்ல வரல, நீ இந்த மாதிரி ஏடாகடமா கேள்வி கேட்கறது நல்லா இல்லன்னு சொல்ல வரேன். ரெண்டு டோரும் ஒரே மாதிரி இருக்கா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரெண்டு டோர் ஒரே மாதிரி இருக்கா இல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குமா? அது இல்ல. நில்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அது இந்த கேள்வி நான் சாய்ஸ்ல விட்டுறேன். ஐயோ இது நான் ஒன்றும் பண்ணல, நான் சும்மா சும்மா போனேன். மிஸ்டர் மாதவன், வர வர பிளே பாயா மாறிட்டு வரீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இந்த கௌசல்யாவை சீண்டி பாத்தீங்க, சின்ன பின்னமா ஆயிடுவீங்க. நல்ல முறை. மறுபடியும் அங்கதான் போயிருப்பாரோ? களவாணி பயலே, எழுந்து அங்க போயிட்டியா? போறேன். எங்க நாள் காணோம்? சண்டால எங்க தூங்குறா? சண்டால எங்க போனான்னு தெரியலையே. கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். இப்போ இங்க என்ன உனக்கு வேலை? தண்ணி இருக்கான்னு பாக்க வந்து. தண்ணிக்குள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ள கிச்சன் இருக்கு, நீ தானே சொன்ன? நான் இப்ப உல்டாவா சொன்னேன்? இல்ல அது கிச்சனுக்குள்ள தண்ணி இருக்கு. நானே சொல்றேன், கிச்சனுக்குள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணி இருக்குன்னு நான் தான் சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த ரூமுக்குள்ள வந்த? நீங்க என் தங்கச்சிக்கு தண்ணி காட்டிட்டு போனீங்களே, இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு போனீங்களே, அத குடிச்சிட்டாளா இல்லையான்னு பாக்க வந்து. குடிச்சிட்டாளா? இல்ல குடிச்சிட்டாளான்னு பாக்க வந்தேன். இதோ பாருங்க, என்ன கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. லாஜிக்கலி நான் தான் உங்களை சந்தேகப்படணும், நீங்க இல்ல. இல்ல இப்ப நீங்க எதுக்காக வந்தேன்னு நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியே. இந்த கேள்வியே எனக்கு பிடிக்கல. இந்த பதில் எனக்கு பிடிச்சிருக்கு.
பார்வைக்குள்ள தனியா படுத்து பழக்கப்பட்டன நானு. அப்பாவி மாதிரியே இருக்காரு. ஆனா இவருக்குள்ள 10 பாவிங்க பாய் போட்டு தூங்குறானுங்களே. கட்டின பொண்டாட்டி எனக்கே துரோகம் பண்ணிட்டு எப்படி நிம்மதியா தூங்குற இருப்பாரு. யோ மாதவா, உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேயா, ஏமாந்துட்டேன். நிம்மதியை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? ஏடி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கூட பிறந்த அக்காவுக்கே துரோகம் பண்றியே. இதுவே வேற எவ்வளவு இருந்திருந்தா இந்நேரம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருப்பேன். ஆனா நீ ரத்தமா போயிட்டியே. உன்னை அடிக்கவும் முடியாம ஆதரிக்கவும் முடியாம கிடந்து தவிக்கிறேன்டி. அப்பா ஈஸ்வரா, மோசம் போனவங்களுக்கு எல்லாம் ஈசன் தான் துணைன்னு சொல்லுவாங்க. இனிமே நீ தான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். தண்ணீரிலே நீ நழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார். தனிமையிலே கௌசல்யா நீ அழுதால் உன் மனதை யார் அறிவார். உயிரே வந்துட்டேன் ஆடின்னு குக்கர் சொல்லுது. நான் வந்துட்டேன் நீ போடின்னு என் சிஸ்டர் சொல்லிட்டா. அப்படி மட்டும் சொல்லிட்டா நான் எங்க போவேன்? அடியே கௌசல்யா, அழகியா இந்த வீட்டுக்கு வந்த. ஆனா இப்போ அவளையா மாறிட்டேடி. வரேன் வரேன், அடிக்காத வரேன். இது வேற கத்துது. என் வாழ்க்கையில எதெல்லாம் கத்துறதுன்னு விவசாயே இல்லாம போச்சு. குக்கர் கூட கத்துது. லாவண்யா, பாத்தி இருக்கியா? அடி நீயும் என் புருஷனும் பழகிறது வதந்தியா இருக்க கூடாதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா அது வதந்தி இல்ல, நிஜந்தான்னு வாந்தி எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டியடி சண்டால பாவி. பாத்து ஐயோ பத்ரு, இதை எடுத்தியா? நல்ல குடிஞ்சேடு. நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தாரு? ஓ, வாந்தி எடுப்பான்னு தெரிஞ்சு அலர்ட்டா இருக்காரா? அப்பாவி மனுஷா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருந்துகிட்டு இப்ப என்னடான்னா இந்த பூனை பச்சை மிளகா கடிச்சு சாராயத்தை குடிக்கும் போலக்கே. கௌசல்யா, பாவம் தங்கச்சி வாந்தி இருக்கிறா, வந்து ஹெல்ப் பண்ணுவா. தப்ப நீ பண்ணுவ, அதுக்கு ஹெல்ப் நான் பண்ணணுமா? ஆஹா, என்ன கௌசல்யா, ஏன் பேயறத மாதிரி நிக்கிற? வா. பேயறையிலையா பேமணி, நீதான் என் வாழ்க்கைய மொத்தமா அரைஞ்சிட்ட. எடுத்தியா? கௌசல்யா சொல்றது காதுல ஓடலையா? வாங்க வா கௌசல்யா, வந்து மண்டைய புடி. மண்டை இல்ல, தோ லாவண்யா மண்டைய புடி. என்ன சொல்லுங்க, மண்ணெண்ணை குடிச்சு மங்கி மாதிரி
என்ன? என்னங்க அப்ப தேங்காய் எண்ணெய் குடிச்ச தேவாங்கன்னு சொல்லட்டுமா? ஏன் கடலை எண்ணெய் குடிச்சு காட்டேரின்னு சொல்லுங்களேன். அதனால இருக்கு, அது சொல்றேன். பின்னாடி பின்ன சுமார் லாவண்யா, உடம்பு பரவாயில்ல இப்போ? உனக்கு ரொம்ப முடியல சொல்லு, மாமா ஹாஸ்பிடல் கூட்டு போறேன். சரியா? பத்திரம் 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 பத்திரம். ஐயோ மாதவா, சரக்கு அடிச்சவன் தான் வாந்தி எடுக்கணும், சப்ளை பண்ணவன் எடுக்க கூடாதியா? நீ தான் கௌசல்யா, ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். என்னாச்சு உனக்கு? ஏன் கோசல் இப்படி மந்தமா நிக்கிற? அவதான் இப்போ உனக்கு சொந்தமாக போறாளே, அப்ப நான் மந்தமா இருந்தானே மைதானமா இருந்தானே ஓடிட்டு போயா வெண்ண. என்ன மைண்ட் வாய்ஸ் ஓடுது? என்னாச்சு உனக்கு? அச்சோ, முதல்ல உனக்கு தான் மந்திரிச்சு தாயத்தை கட்டணும். பாத்துக்கோ பத்திரம் போ. அங்கச்சி வாந்தி எடுக்கிறானா? எனக்கு தாயத்து கட்ட பாக்குறியா இல்ல அவ கழுத்துல தாலி கட்ட பாக்குறியா? போயிட்டியா? வாந்தி எடுத்து விட்டு வந்து விட்டால் துரோகி துரோகி. அக்கா என்னாச்சு உனக்கு? ஏன் நீ இப்படி பாத்துட்டு இருக்க? உடனே டாக்டர் கிட்ட போனேன். ஏதோ மருந்து போட்டு அமிச்சாரு. மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் வரவே அதே டாக்டர் கிட்ட போனேன். அவரே கொஞ்சம் குழம்பிட்டாரு. பல டெஸ்ட் எடுத்தாரு. கடைசியில the cat was out of the bag. என்னாச்சுக்கா உனக்கு? ஏன் அழற? இதயத்துக்குள்ள டமால் 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 நீ இடிமா. அதான் கண்ணுல கனமழை, மூக்குல சாரல். கண்டுக்காத. போக்கா, உன் நடவடிக்கையே சரியில்லை. என்னென்னமோ பண்ற, சம்பந்தம் எல்லாம் அழற. நீ பண்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. வாங்க மிஸ்ஸஸ் மாதவன், how are you? யோ அதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல இந்த மாத்திரையில பாருங்க. மேடம், நான் இதை விட கலர் கலரா டிசைனா நிறைய மாத்திரைகளை பார்த்திருக்கேன். அது இல்ல டாக்டர். நான் பார்த்திருக்கின்ற நீங்க இல்லன்றீங்க. இதெல்லாம் எதுக்கு போடுற மாத்திரைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இது கன்சீவானுங்க போடுற மாத்திரை. கன்சீவானவங்க போடுற மாத்திரையா? ஆமா மேடம், கர்ப்பமா இருக்கிறவங்க போடுற மாத்திரை தான் இது. டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. மேடம், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இது கர்ப்பமான பொம்பளைங்க போடுற மாத்திரை தான்.